எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். இல்ல என்ன சொல்ல போறீங்க? நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லைன்னு. இப்போது ஒன்னும் சொல்ல போறது இல்லை. அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. ஒரு படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்னை வாழ வைத்தவர்கள், நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது இந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. நின்று கொண்டிருப்பதற்கு காரணமே உங்கள் திருக்கரங்கள் தான். நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உங்கள் உயிரோட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் உயிர் மூச்சு இடத்திலே இருக்கிறது. ஆகவேதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது 250 பேரை படித்திருக்கிறேன். ஆனால் எண்ணற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள், என் உயிரிலும் மேலானவர்கள். அவர்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கராசு இருக்காரு, ஞானசுந்தரம், எல்லாம் எல்லாத்து பேரும் தெரியும். எனக்கு யாருமே தெரியாது கிடையாது. தடுக்கி விழுந்தால் யாருடைய பெயர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியும். யோசிக்கட்டி வேலை மட்டுமல்ல, எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும். 14 முறை நான் புரட்சி தலைவருடன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன், சாரதியாக செயல்பட்டவன். புரட்சி தலைவர் அவர்கள் 1972 இந்த இயக்கத்தை துவங்கினார். பல்வேறு சோதனைகள். இன்று பிறந்த நாள் காணுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்திருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கும் வந்திருக்காது. அந்த தலைவர் வாழ்ந்த காலம் பொற்காலம். அவர் கரம் என்பது கடையேழு வள்ளலை மிஞ்சுகின்ற வள்ளலாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். நம்முடைய கழக பொதுச்சாளர் எதிர்க்கட்சி தலைவர் கட்டளை அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போன மாதமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். இல்ல என்ன சொல்ல போறீங்க? நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லைன்னு. இப்போது ஒன்னும் சொல்ல போறது இல்லை. அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களா என்பது உங்களுக்கு தெரியும். வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கிடைக்காது. கவலைப்பட தேவையில்லை. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழி. அந்த வழி என்பது நமக்கு காட்டியிருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்கள் 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது. புரட்சி தலைவர் பிறந்த நாள் இன்றைக்கு நடைபெறுகிறது. 1972 இயக்கத்தை துவங்குகிற போது நான் சாதாரண தொண்டன். 75 எனக்கு பொதுக்குழு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதில் அரங்கநாயகம் தலைவர், மணிமாறன் செயலாளர், நான் அதற்கு பொருளாளர். அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகள். புரட்சி தலைவருக்கு சினிமா படம் கூட இங்கே எடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் தடுமாறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார்.
மக்களிடத்திலிருந்து எவராலும் அவரை அசைத்த முடிவா என்ற வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவர் அழைத்த என்னிடத்தில் சொல்லுகிற போது, எங்கள் 3 பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார். எங்களோடு 16 பேர்கள் அங்கே வந்தார்கள். பொதுக்குழுவை நாங்கள் சிறப்பான முறையில் நடத்தி காட்டினோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு இல்லை. நாங்களாம் எதிர்க்கட்சி, சாதாரண ஆட்கள். இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். புரட்சித் தலைவர் சொன்னார், கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறீர்கள். சத்யா ஸ்டுடியோ சென்று பார்த்த உடனே சொன்னார், நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள், பச்சையை குத்திக் கொண்டோம் என்று சொன்னோம். கட்டி தெளிவினார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர், உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடத்திலே காலில் விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம். அதற்கு பிறகு 77 தேர்தல், நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு சென்றிருந்தேன். தலைவர் சொன்னார், எனக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கின்ற போது நீ சத்தியமங்கலத்தில் நிற்க போகிறாய் என்று சொன்னார். தலைவரே, என்னை கொண்டு சத்தியமங்கலத்தில் விடுறீங்களே, அதுக்கு மைசூரை சார்ந்த பகுதியாச்சே, தாளவாடி கடம்பூர் போன்ற பகுதிகளில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்திலே என்னை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னார். ஒரே வரிதான் சொன்னார், எம்ஜிஆர் என்று சொல், நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். வெற்றி பெற்று காட்டினோம். புரட்சித்தருடைய புனித பெயரை சொன்ன உடனே அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைக்கிறார்கள், சொன்ன 2 வரிதான். இங்கே புரட்சித்தருடைய பெயரில் படமில்லை, அம்மாவுடைய படமில்லை என்றுதான் சொன்னேனே தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே, என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படம் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்? என்னை வாழ வைத்தவர்கள். நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன், இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வேறு. அதுக்கெல்லாம் சொன்னா வெறும் வம்பா போயிடும். அது ஒரு கான்ட்ரவர்சியில பண்ணிடுவாங்க. எத்தனையோ பேசுறாங்க, ஏதோ சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்வர் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில், தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன், மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான், மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இங்க இருக்கிற உங்களை போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 9வது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் திருக்கரங்கள் தான் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் என்றால் நான் இல்லை. உங்கள் மூச்சு என் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது. எதற்காக சொல்லி தலைவர் உத்தரவிடுகிறார். அந்த தலைவருடைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். 3 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். எந்த சக்தியாலும் வரைத்த வீழ்த்த முடியவில்லை. ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால், தலைவருடைய வரலாறு வேறு. திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை, பிறக்க முடியாது. இது தலைவருடைய வரலாறு. மனிதநேயத்தோடு வாழ்ந்த தலைவர் 3 நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் 1 கிலோ அரிசியை வாங்கி வந்து 3வது நாள் பசி ஆற்றுகிறார். அந்த தலைவனுக்கு பசி என்றால் என்ன தெரியும்.
அதைத்தான் சக்கரவர்த்தி திருமகன் படத்திலே பேசுகிற போது, புகையும் நெருப்பில்லாமல் எரிவது, பசித்து வாழும் மக்கள் வயிறது என்று சொன்னார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அந்த தலைவருடைய வரலாறு வேறு. தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன், மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன், தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறேன், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்கிறேன். ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து, அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம், ஒற்றுமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய இயக்கம், விட்டுக் கொடுக்கிற இயக்கம், மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம். அந்த தலைவர் இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் கேட்டார்கள். 1965 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு, எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார். எடுத்து சொன்னார், தலைவர் 3 மணித்துளி 3 வார்த்தைகள் தான். ஒழுகாத வீடு, கிளியாத உடை, ஆறாவது சூர், இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணாயிசம் என்று சொன்னார். தந்தார், வழங்கினார், வரலாறு படைத்தார். அந்த தலைவர் தான் எல்லோருக்கும் திட்டங்களை நிறைவேற்றினார். சத்ரு சரித்திரம் படைத்தார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் அந்த தலைவருடைய புனித பயம் மறந்துவிடக் கூடாது. சத்ரு வருகிற போது நான் 3வது அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களால். அப்போது அவர் பேசினார், எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய வேலைக்காட்டுக்கு சென்று விட்டு தன் குழந்தைகளிலே சாவியை கொடுத்து விட்டு அந்த குழந்தை சாப்பிட்டு இருக்குமா, சாப்பிடாதா, வீட்டை திறந்ததற்கு பிறகு வீட்டை பூட்டாமல் சென்று விடுமா, வாரத்திற்கு வந்து வைத்திருக்கிற சந்தை பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று கண்ணீர் வடிக்கிற அந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து 80 லட்சம் குழந்தைக்கு சத்துணவு வழங்கிய சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், அவருடைய மனிதநேயம் மக்களை கவர்ந்தது. இருக்கின்ற காலத்திலும் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்து காட்டினார். திரையுலகத்திலே தான் ஈட்டிய பணத்தை ஏழைகளுக்காக அள்ளி வழங்கினார். இன்று வரையும் சத்துணவு புரட்சித்தருடைய இல்லத்திற்கு சென்றவர் சாப்பிடாமல் யாரும் வெளிவந்தது கிடையாது. ராமாபுரம் தோட்டத்தில் காலையில் உணவு வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க தலைவரோடு நாங்கள் பழகியவர்கள், அவரோடு பயணங்களை மேற்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட தலைவருடைய திட்டங்களால் மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐடி என்று சொன்னார்களே, நான் கவலையை அன்றைக்கு பேரூரிலே மருத்துவம் இருக்கிற ஆலயத்தில் வழிபட்டு விட்டு என் உடம்பு சரியாக இருக்கிறதா என்று மார்க்ஸ் செக்அப் பண்றதுக்காக போன கோயம்புத்தூருக்கு, கோவை மெடிக்கல் சென்டர். எல்லாம் ஆல்ரைட், உனக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க. இதே போதுமடா சாமிட்டாரு. 6 டாக்டர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நான் வரபோது கேட்டாங்க, என்ன ரகசிய கூட்டம் பத்திரிகையில் ஓட்டு இருக்குதுன்னு கேட்டேன். நான் பாருங்க, தட்டு இருக்குது பாத்துக்கங்க, திருநீர் இருக்குது பாத்துக்கங்க, நான் சட்டை பாருங்க சிலுக்கு சட்டையோட தான் வந்திருக்கு பாத்தீங்கன்னு எடுத்து காட்டி, நீங்க சாமிக்கு போன பௌர்ணமி நல்ல நாள். என்னைக்கு நடக்குது? இன்னைக்கு புரட்சித்தடைய பிறந்த நாள், 108வது பிறந்த நாள், பௌர்ணமி திருநாள் இங்க நடக்குது. மறந்துடாதீங்க. அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ போல நான் வர வரைக்கும் இருந்தாங்க. ஏதாவது கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஏதாச்சும் கிடைச்சிருமா அதை போட்டு 2 போட்டு ராத்திரி பகல நீ தூங்குற கூடாது, அபிநயம் தூங்குற கூடாது, ஏனுங்க எதிர்கட்சியும் தூங்குற கூடாது. எதுக்கப்பா? செங்கோட்டையின் எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். நான் தெளிவாக இருக்கிறேன். அதுக்குள்ள சொல்லிட்டாங்க, ஏன்னா இவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்க. நான் அவனுக்கு சொல்லவில்லை, அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சாதாரண நடக்கு. விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி, அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால பைக்ல வந்துட்டு இருப்பாரு. இது என்னன்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை.
எது நடந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, நல்லா நடக்கணும். அவங்க போட்டாங்க, நான் ஒன்றும் தெரியாது எனக்கு, இதுதான் நிலைமை. அதுல ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க சொன்னீங்களா? ஆனா நான் எங்கப்பா சொன்னேன்னு. எத்தனை செய்திகள் ஒரு பாரு, செங்கோட்டையை பார்த்து சுத்தி கோட்டைக்கு ஒரு வர வேண்டும் என்றால் செங்கோட்டையை சுத்தி வராங்க. ஏப்பா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க? மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேர், 100 பேர், 200 பேர் கூட பாக்குற நாட்கள் இருக்குது. சத்திக்கு தெரியும், கது காலைக்கு எதிர்க்கு பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே நுழைஞ்சு வர முடியாது. கோபி யூனியன் ஆபீஸ்ல 500 பேர் கொண்டிருப்பான். இது சகஜமா நடக்கிறது. அது என்னமோ பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க அவங்க. அந்தியூர் நாளை காலையில் கூட்டம், நாளை மாலை, அடுத்த நாள் பவானி சாகர். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலைகளில் இன்று நாம் பணியாற்றி வருகிறோம். செய்தியாளருக்கு தேவைதான் ஏதாவது செய்தி கிடைக்குமா, என்ன நடக்குதுன்னு கேட்கிற செய்தி அவருடைய கடமை. அந்த கடமையை தவறிவிடக் கூடாது என்பது தலைமையிடுகிற கட்டளை, அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை. ஆகவே அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள். அவர் படுற கஷ்டம் பார்த்து நானே மனசு விட்டேன். என்னப்பா வெயிலிங்க போட்டிருக்கீங்க, போய் தண்ணியா கொடுத்துருவாங்க பண்ண. எனக்கே கஷ்டமா இருந்தது. என்னுடைய சகோதரர்கள், என் உயிரில் மேலான் நேசிக்கக்கூடியவர்கள். நீ யாரிடத்திலே நான் வந்து பார்த்திருப்பீங்க. என்னுடைய 43 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வெளிவோ ஒரு வார்த்தை கூட நான் தவறான வார்த்தை பயன்படுத்தியதில்லை. இது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல வந்து மாறிடுவான், படான் டென்ஷன் ஆயிடுவான். ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சுட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு சொல்லப்பாங்கிறது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இந்த பணிகளை ஆட்சி வருகிறோம். இன்றைக்கு தொழிற்கல்வி, நான் கோவை மெடிக்கல் சென்டர் இருக்கிற போது ஒரு டாக்டர் ரங்கநாதன் ஒருத்தங்க இருந்தார். நான் 70ஆம் ஆண்டு அமெரிக்கா போயிட்டேன். என் பையன் இன்ஜினியரா இருக்காரு, ஒருத்தர் வந்து சாப்ட்வேர் கம்பெனி இருக்காரு, ஒருத்தர் டாக்டர். நீங்க போறது எவ்வளவு பேர் இருந்தான்னு கேட்டேன். மொத்தமே நாங்க 35 பேர் தான் டாக்டர் போனோம். ஆனா எனக்கு எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டாங்க. சாப்ட்வேர் கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட தடுக்கி விழுந்தாலும் 20,000 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில். அவர் சொன்னது நான் காலையில் அங்க போய் பேசிட்டு இருக்கிற போது. அப்படி என்றால் இதை உருவாக்கியவர் யார்? புரட்சி தலைவர் ஜப்பானுக்கு சென்றார், அரங்கநாயகம் கூட சென்றார். சென்று திரும்பி வந்தவுடனே கல்வி அமைச்சருக்கு உத்தரவை வழங்கினார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகள் உருவாக்குவது எப்படி, தமிழ்நாட்டில் உடனடியாக நேரடியாகவே கல்லூரிக்கு செல்வது எப்படி என்று உத்தரவு வழங்கினார். பிஎஸ்சிக்கு செல்ல வேண்டிய +2 முடித்தாலே கல்லூரி. தமிழ்நாட்டில் குறைந்த பொறியியல் கல்லூரிகள் செல்ஃப் பைனான்ஸ் ஆரம்பித்தார். கடைசியில் 493 பொறியியல் கல்லூரி இன்றைக்கு நடமாடிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்றவர்கள் 3 லட்சம் பேர். அவர் சொன்னதை நான் மயந்து போயிட்டேன். அமெரிக்காவிலே 20 லட்சம் பேர் சாப்ட்வேர் இன்ஜினியர், அதுபோல வேற இன்ஜினியர்ஸ், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 50,000 பேர் இங்கு தமிழ்நாட்டை சார்ந்து மட்டும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னார். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், இதை உருவாக்கிய தலைவர் தான் மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு புகழ்பாடிக் கொண்டிருக்கிற பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க அவரால் அந்த தலைவருடைய புதிய பயணம் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கிற போதுதான் அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். அப்போது அவரும் சினிமாவில் நடித்தார், அவரும் இருக்கிறார். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமகன் நீ என்றார். வந்தார் வெற்றி என்ற இலக்கணத்தில் இருந்து மாறவில்லை தமிழ்நாடு.
13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தலை தூக்க முடியவில்லை. மறந்துவிடக் கூடாது. இதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவருடைய புனித பயணம் மக்களுக்கு ஆற்றுகிற நல்ல சிந்தனை, படிக்கின்ற இளைஞர்களை வாழ வைப்பது, நடுத்தங்க இருக்கிற ஏழை குடும்பத்தை நடுத்தர குடும்பமாக மாற்றி காட்டுவது, வரலாறு படைத்த தலைவர் அந்த தலைவர். அதன் தலைவருக்கு பின்னாலே உங்களால் சட்டமன்றத்திற்கு சென்றேன். அதற்கு பிறகு ஒரு சோதனை. 89 புரட்சி தலைவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. புரட்சி தலைவர் மறைகிறார். மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார்கள் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற போது, தடுமாறுகிற கப்பலுக்கு மாலுமியாக இருந்த கப்பலை வழிநடத்தி சென்றவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம்? என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன். தாயுடைய சகோதரியாக இருந்தால், பெரியவளாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன். சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன். அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால். ஆனால் உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்கு என்ன காரணம்? தாழ்வுள்ளம் படைத்தவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தார். புரட்சி தலைவரை போல ஏழையின் கண்ணீரை துடைத்தார். பசியோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் முதலில் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வழங்கிய பெருமைக்குரியவர் புரட்சி தலைவர் அம்மா. தாலிக்கு தங்கமில்லை என்று கடித்த கண்ணீர் விட்டார்கள். அந்த தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். படித்தவர்களுக்கு 25,000, பட்டதாரி என்றால் 50,000 இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கி காட்டினார். அது மட்டுமல்ல, பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 39 லட்சம் பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில். இங்கே இத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. நான் சொல்வதற்கு காரணம், அம்மாவுடைய பல்வேறு படிகளை கண்கூடாக பார்த்தவன். அவர் விரலை காட்டி சொல்வதற்கு முன்னாலே என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவன், மறந்துவிடக் கூடாது. கேட்பாங்க, ஏன்டா கழட்டி விட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா தப்பா போயிருக்கும். அதுக்கு என்ன பிரஷர் என்ன வந்துன்னு எனக்கு தெரியும், எனக்கு மத்தளுக்கு தெரியாது. ஆனா அரிய தாய் சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், பல்வேறு பணிகளை நாம் அவரோடு இருந்து ஆற்றினேன். முதல் முதலில் காங்கேயத்திற்கு நாங்கள் 91 அழைத்து வந்தோம் முதலமைச்சர் ஆனவுடன். அப்போது புரட்சி தலைவர் அம்மாவில் கூறிய வார்த்தை இன்றும் என்னுடைய நெஞ்சத்திலே, இதயத்திலே என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 துறைகளை அவருக்கு பெரிய துறையை தந்தேன்? கட்சியின் குழு விருப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி, எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். நேரடியாக ஒரு சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர், அது வேறு. அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எவமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். யாருக்கு கேசட் கொண்டு வருகிறீங்களா? ரெக்கார்டு கொண்டு வருகிறா? போடு, தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உனது இருக்குதுல கிடைச்சிருக்கு டப்புல் ஊட்டியா? துளி சலனத்திற்கோ சறுக்கலுக்கோ வழுக்கலுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால்தான் இன்று எத்தனை சிறப்புகளை பெற்று விளங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் அவர். ஏன்னா
இது மாதிரி நிறைய பேசினாங்க 2-3 நிகழ்ச்சியில. அவருடைய தொண்டன், இன்னைக்கு நான் தொண்டதான். தொண்டர்களோடு தொண்டராக இருந்த இயக்கத்தை உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். நான் என்னைக்குமே தலைவன் சொன்னதில்லை, தொண்டன் சொல்லிட்டு இருக்கிற. அப்போ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் உள்ளான்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு வேலை கேர்ஃபுல்லா சொல்ல இன்னைக்கு மட்டும். அப்புறம் ஏதோ பேசுனா அடுத்த நாள் நம்ம கண்ணுக்கு போறதில்லை. ஆகவேதான் இதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி அம்மா நிறைய பேசினாங்க, அதுல அதை கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், அவர் கையசைவில் புரிந்து கொள்வோம். நான் 89 இருந்து 84 இருந்து அவர் 82 சத்துணவு உயர்மட்ட குழு தலைவர். அப்போதே அங்கே ஈரோட்டுக்கு அழைத்து வந்தோம். தலைவர் சொன்னார், சிறப்பான கூட்டிருக்கோம். நாங்க 5.5 மணி நேரம் ஊர்வலம், அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம். அம்மா பேசினாங்க. சத்துணவு திட்டத்தை துவக்கி வச்சுட்டு குழந்தைகளோட சாப்பிட்டு வந்து 84 நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படி திறமை டேலண்ட் புரிஞ்சுக்கொண்டீங்க. டெல்லியில் பேசுறாங்க. அவரு புரோனன்சியேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அன்றைக்கு பாரத பிரதமர் தென் மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அழகாக ஆங்கிலத்திலே பேசக்கூடிய ஒரு பெண்மணி நீங்கள் தான் என்று கட்டிப்பிடித்தார். அவருக்கு டேலண்ட் நமக்கு எங்க இருக்குது? 6 மொழியில பேசுவாங்க. எந்த மாநில முதலமைச்சர் வந்தாலும் அவரோடு அந்த மொழியை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக, மக்கள் சக்தியாக விளங்கியவர் புரட்சித் தலைவர் அம்மா. புரட்சித் தலைவர் உயிரோட்டம், அது எம்ஜிஆருடைய உயிரோட்டம் தான் அம்மா. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நல்லாட்சி தமிழகத்திலே தந்தார்கள். நாம் 4 ஆண்டுகாலம் நல்லாட்சி தந்தோம். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. பல்வேறு சோதனைகள் மக்களுக்கு வருகிறது. வீட்டு வரி உயர்வுகள், குடிநீர் வரி உயர்வுகள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சோதனை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், தலைவர் அம்மா இருக்கின்ற போதே 37 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய வரலாறும் தமிழ்நாட்டிலே தான். இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம 1500 கொடுக்க நமக்கு ஓட்டு போட விட்டாங்க. 1000 கொடுக்க போட்டாங்க. இது நடந்து போச்சு. 6 சிலிண்டர் கொடுக்க சொன்னா போட்டுட்டாங்க நம்ம நம்பணும். இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டில் தொண்டர்களோடு தொண்டராக இருந்து நான் பணியாற்றுவேன். நல்லாட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே உருவாக்குவோம் என்று சொல்லி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.